Hello my dear students. இந்த வீடியோல நம்ம வந்து 10th standard Englishல grammar reported speech அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். So reported speech அப்படினா என்னன்னா reported speechல two types இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து direct speech, இன்னொன்னு வந்து indirect speech. So direct speech அப்படினா என்னன்னா நம்ம ரெண்டு பேர் வந்து நேரடியா பேசிக்கிறது. அதாவது ரெண்டு பர்சன்ஸ் வந்து டைரக்டா பேசிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா direct speech. indirect speech அப்படினா என்னன்னா இந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததை ஒருத்தவங்க கேட்டு போய் அதை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றது அதுதான் என்னன்னா இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்ல நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்துறது அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்துறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மொத்தம் வந்து சென்டென்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ராகேட்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இம்பரேட்டிவ், ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒரு சாதாரண வாக்கியம். there is no question mark and there is no exclamation and there is no order. அதாவது ஸ்டேட்மெண்ட்னா ஒரு சாதாரண வாக்கியம். இதில் வந்து எந்த ஒரு ஆர்டரோ இல்லை கொஸ்டினோ இல்லை எந்த ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. சாதாரண சென்டென்ஸ். அதாவது ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சாதாரணமாக வர சென்டென்ஸ் தான் என்னன்னா ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப். ஸோ கொஸ்டின் டைப்பை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ராகேட்டிவ். So there are two types of questions. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து WH question and another one is yes or no type question. Okay, so WH னா the question வந்து what, which, where, when, how இது எல்லாமே வந்து WH கொஸ்டின் டைப்ல வந்துடும். அண்ட் எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். இஸ், ஆர், வில், ஷால், did, do, does இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சு வர்ற கொஸ்டின்ஸ் பேர் தான் வந்து என்னன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இம்பரேட்டிவ் மீன்ஸ் எனி ஆர்டர் ஆர் அட்வைஸ். ஓகே, ஆர்டர், அட்வைஸ், கமாண்ட், ரெக்வெஸ்ட் இது எல்லாமே எந்த டைப்ல வரும்னா இம்பரேட்டிவ்ல வரும். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படுற விஷயம், அதுதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. ஒன்று வந்து ஆச்சரியப்படுறது ஹுரே, இன்னொன்று அலாஷ் ரொம்ப வருத்தப்படுறது. இது ரெண்டும் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன், சாதாரண வாக்கியம். தெர் இஸ் நோ கொஸ்டின் மார்க், தெர் இஸ் நோ ஆர்டர் அண்ட் தெர் இஸ் நோ எக்ஸ்க்ளமேஷன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட். அதை வந்து எப்படி வந்து இன்டைரக்ட்ல சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து செட் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்ப டோல்டுன்னு மாற்றணும். அதாவது செட் டு அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது டோல்டுன்னு மாற்றணும். அண்ட் செட்டுன்னு வந்துருந்துச்சுன்னா செட் அப்படியே எழுதணும். அண்ட் சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சேஸ் நீங்கள் அப்படியே எழுதணும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு கனெக்டிங் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கனெக்டிங் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் வேர்டு இஸ் தட். ஓகே, அப்புறம் இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஸோ 3 விஷயம் நல்லா இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் டு கொடுத்துருந்தாங்கன்னா டோல்டுன்னு மாற்றணும். அண்ட் செட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா செட்டுனே போடணும். சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சேஸ் போடணும். ஸோ கனெக்டிங் வேர்டு என்ன யூஸ் பண்ணணும்னா தட். ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமீர் said to பானு I am going to Chennai. I am going to Chennai. ஓகே, ஸோ இந்த மாதிரி
கமா கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ கமா கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது டைரக்ட் ஸ்பீச். நம்ம இதை வந்து எந்த ஸ்பீச்சுக்கு மாற்றணும்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். ஓகே, இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். அமீர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற அந்த பர்சன் நேமை அப்படியே எழுதிக்கிறோம் அமீர். அண்ட் செட் டு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல வந்து எப்படி மாற்றணும்னு சொன்னேன், டோல்டுன்னு சொன்னேன். ஸோ அமீர் டோல்டு பானு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது நமக்கு இந்த கமா கொட்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்டிங் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கனெக்டிங் வேர்டு என்னன்னா தட். ஸோ அந்த தட்டு இங்கே நான் அப்படி எழுதுறேன். ஸோ அமீர் டோல்டு பானு தட் இந்த ஐ. ஸோ இந்த ஐ வந்து யாரு அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ இது வந்து யார்கிட்ட சொல்றாங்க, அமீர் வந்து பானு கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஐ எம் கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐ யாரு, இட் ரெஃபர்ஸ் டு அமீர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ரோனோனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஐன்றது அமீரை டினோட் பண்ணுது, அமீர் வந்து பாய். ஸோ நம்ம இந்த இடத்துல என்னன்னு போடணும், ஹீ. ஓகே, அண்ட் ஆம் கொடுத்துருக்காங்க. ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே வந்து ஹீன்றது சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ். அப்போ ஹீ வாஸ் கோயிங் டு சென்னை. ஓகே, ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஸ்டேட்மெண்ட். எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்னா இங்கே வந்து எந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோ எக்ஸ்க்ளமேஷனோ இல்லை ஆர்டரோ எதுவுமே இல்லை. ஸோ சாதாரண சென்டென்ஸாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம்னா இங்கே அமீர் செட் டு பானுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த செட் டுவை வந்து நம்ம என்னென்னு மாற்றுறோம், டோல்டுன்னு மாற்றுறோம். அண்ட் இந்த கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கனெக்டிங் வேர்ட் தட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஐ யாரை இங்கே ரெஃபர் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஐ வந்து அமீர். ஸோ ஹீ. ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ் கோயிங் டு சென்னை. முடிச்சாச்சு. ஸோ இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் ஆன் an எக்ஸ்கர்ஷன் டு கேரளா நெக்ஸ்ட் வீக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்ன டைப் தான், ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். த டீச்சர் செட் டுன்றதை என்னன்னு சேஞ்ச் பண்ணுவோம், டோல்டு. த டீச்சர் told the students. The teacher told the students. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக கனெக்டிங் வேர்ட் சேர்க்கணும். அந்த கனெக்டிங் வேர்ட் தட். ஸோ த டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் வி. ஹியர் ஹூ இஸ் வி, டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அப்போ வி, அப்போ தே. அப்போ தட் தே ஆர். ஆரோட பாஸ்ட் டென்ஸ் தேன்றது ப்ளூரல். ஸோ ஆருக்கு பதிலாக வேர். தே வேர் கோயிங் ஆன் an எக்ஸ்கர்ஷன் டு கேரளா நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் வீக். ஓகே, ஸோ புரிஞ்சவங்களுக்கு செட் டு வந்து என்னென்னு மாற்றிருக்கோம், டோல்டுன்னு மாற்றிருக்கோம். கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தட் கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீக்கு பதிலாக தே, ஆர்க்கோட பாஸ்டன்ஸ் வேர், அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு பதிலாக ஃபாலோயிங் வீக்குன்னு மாற்றிருக்கோம். அவ்வளோதான் செகண்ட் சென்டென்ஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். The I have come to ask you for a scholarship. The boy said to me. இங்கே வந்து இந்த இதை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஃபஸ்ட்டு எழுதுகிற மாதிரியே எழுதிக்கிற போகிறோம். ஸோ த பாய் செட் டு மீ, அதை வந்து எப்படி மாற்றலாம், த பாய் டோல்டு மீ. த பாய் டோல்டு மீ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ த பாய் டோல்டு மீ தட் என்ன கொடுத்துருக்காங்க, I have come to ask you for a scholarship. Here this I refers to the boy. So he. And have க்கு பதிலா had. He had come to ask you. Here this you refers to who? The me. அப்போ the boy told me that he had come to ask me for a scholarship.
அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த 3 சென்டென்ஸை நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி உங்களுடைய கைடில், அதாவது வே டு சக்ஸஸ் கைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபுலர் காலமில் வந்து எந்தெந்த இதை வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதாவது லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக், திஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தட், அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே, அட்வர்பியல்ஸ் எல்லாத்தையுமே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றணும், அண்ட் டென்சஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து அழகா டென்சஸ், அட்வர்பியல் அண்ட் பர்சன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழகாக ஒரு டேபுலர் காலமாக வே டு சக்ஸஸ் கைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபுலர் காலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டேபுலர் காலம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் இந்த இதில் நல்லா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.